பல்லடம் அருகே பாஜக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சி தொண்டரின் வேட்டியை கிழித்து 30,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர் ஒருவர் பிக்பாக்கெட் அடித்து சென்றிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்டர்வேரில் இருந்த பணத்தை அணிந்தவருக்கே தெரியாமல் அபே செய்த நபர் சிக்குவாரா? பணத்தை பாதுகாப்பாக வைப்பதில் தமிழர்கள் பெயர் போனவர்கள் என்பதற்கு தற்போது பெரும் சோதனை ஏற்பட்டுள்ளது. வேஷ்டி, அதற்குள் அணிந்திருக்கும் பட்டாப்பட்டி அண்டர்வேர், அதற்குள் ஒரு பாக்கெட்டுக்குள் பர்ஸுக்குள் பணம் என அடுத்தடுத்து 4 அடுக்கு பாதுகாப்புக்கு அப்பால் அந்த பணம் பாதுகாப்பாக இருப்பதுதான் வழக்கம். ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்த 4 அடுக்கு பாதுகாப்பை உடைத்தெறிந்திருக்கிறார் ஒரு திருடர். பாஜக தொண்டர் ஆறுமுகம் என்பவர் தான் நீண்ட நாட்களாக ஸ்விஸ் பேங்காக பயன்படுத்தி வந்த தனது பட்டாப்பட்டி ட்ரௌசரை அணிந்து கொண்டு அதில் 30,000 ரூபாய் பணத்தை எடுத்து வைத்து கொண்டு தில்லாக கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சென்றிருக்கிறார். அண்ணாமலை கண்டன உரை ஆற்றி முடித்த பின் தனது காரை நோக்கி ஆறுமுகம் வீறுநடை போட்டு சென்றுள்ளார். நீண்ட நேரமாக அவரை நோட்டமிட்டு கொண்டிருந்த திருடர் கையில் பிளேடுடன் அவரை பின்தொடர்ந்து சென்றுள்ளார். கூட்ட நெரிசலை பயன்படுத்தி ஆறுமுகத்தின் வேட்டியை பிளேடால் கிழித்த திருடர் அவர் அணிந்திருந்த ட்ரௌசருக்குள் இருந்த 30,000 ரூபாய் பணத்தை லாவகமாக லவட்டி எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆகிவிட்டார். அதிசயம், ஆனால் உண்மை என்பது போல் அனைத்து பாதுகாப்பையும் தவிடுபொடியாக்கிவிட்டு அரை நொடியில் பணத்தை ஆட்டையை போட்டுவிட்டு சென்று விட்டார் அந்த திருடர். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஆறுமுகம் கிழிந்த வேட்டியுடன் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அவிநாசிப்பாளையம் போலீசாரிடம் சென்று புகார் கொடுத்தார். போலீசார் கில்லாடி திருடரை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. ஆறுமுகம் அளித்த புகாரின் பேரில் அவிநாசிப்பாளையம் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.